ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது பிகினர்ஸ்க்கு மட்டும் கிடையாது, இது கண்டிப்பாக எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டியது. நம்ம கரண்ட் இல்லாத டைம் இல்லைன்னா ஃப்ரிட்ஜ் இல்லாத டயத்தில் எப்படி மாவு ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது நம்மளுடைய அம்மா காலத்தில் இது ஸ்டோர் பண்ண முறையை தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரத்தில் பாதி அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. நம்ம மாவு உள்ளே வைக்கும் போது தண்ணி மாவுக்குள்ளே போயிடக்கூடாது, அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மாவு பாத்திரத்தை உள்ளே வச்சிடலாம். முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, நீங்கள் மாவில் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடாது. தண்ணியை டெய்லி மாற்றிடணும். மாவை ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது மிக்ஸ் பண்ணி வைக்கணும். இந்த மாதிரி செஞ்சால் நம்ம ஒரு வாரம் வரைக்கும் நம்ம மாவு புளிக்காமல் நம்மளால் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.